ஆண்டவராகிய இயேசுவின் உன்னத நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து அடிக்கடி நான் ஜெபிக்கும் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொன்னால் நீங்கள் பைபிளே திறக்க மாட்டீங்க. அந்த வசனத்தை சொன்னால் நீங்கள் பைபிளே திறக்க மாட்டீங்க. ஆனாலும் திறக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1:1. மத்தேயு 1:1 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கும் போது மார்க்கு முதலாவது சுவிசேஷத்தை எழுதினாலும் கர்மப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின நபரால் இந்த முறையிலே எழுத கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முழு உலகத்திலும் தேவன் செய்ய இருக்கும் அவருடைய வேலையை, அவருடைய ஆதீனத்தில் அவர் திட்டமிட்ட வேலையை ஆதியாக முதல் அதிகாரத்தில் சுருக்கமாக எழுத வைத்த தேவன் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் செய்ய இருக்கும் ஊழியத்தை, அவர் ஏற்படுத்தும் சபைகளிலே அவர் நிறைவேற்ற இருக்கும் ஊழியங்களை இந்த முதல் பக்கத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியிலே ஆண்டவர் என்னோடு பேசின போது, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்தின் வாழ்க்கையில், என் சபையின் வாழ்க்கையில் இவைகள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற கர்த்தர் கிருபை தருவீராக. இப்படிப்பட்டவர்களை ஏற்படுத்த ஆண்டவர் சகாயம் பண்ணுவீராக என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை எழுதி இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முடிக்கும் தருவாயில் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். அந்த கடைசி வசனத்தை வாசியுங்கள். நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நஸ்ரேன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை முதல் அதிகாரத்திலும் காண்கிறோம். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவருடைய வம்ச வரலாறை சொல்லி, அவர் தோற்றத்தை சொல்லி ஆரம்ப நிலையை முடிக்கும் போது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசுவின் மூலம் ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு செய்ய இருக்கும் மிகப்பெரிய வேலை நிறைவேற்றி முடிக்கும் வேலை. நிறைவேறுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்ல கேட்கணும். ஏதோ ஒன்றை செய்து விட்டு ஆரம்பித்து விட்டு போக அல்ல, ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபேசு சபையை அழைத்து, எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்ய விரும்புவது அல்ல, நிறைவேற்ற விரும்ப. எங்கள் சபை கர்த்தாவை, எங்கள் ஸ்தாபனம் ஆண்டவரே நிறைவேற்ற உதவி செய்யும். அது நிறைவேற்றவும் வேண்டும், எங்களிலே நிறைவேறவும் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டையும் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. என்னிலே நிறைவேறட்டும், என் மூலமாக நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். எதை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார்? எதை நிறைவேற்ற போகிறார்? இந்த வம்சத்தை எழுதும் போது, வார்த்தை எழுதும் போது, தேவகுமாரனாகிய செல்ல பிள்ளையா இருந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆண்டவர் எழுதாமல் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு எழுதினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் தகப்பனாக அல்லது விசுவாசிகளுக்கு தகப்பனாக ஆபிரகாமை ஆண்டவர் வைத்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்தி காண்பித்தது வாக்குத்தத்தத்தை. அன்று அவனுக்கு கொடுத்த அவனை அழைத்த போது 12ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என் ஆண்டவர் இன்று மறக்கவில்லை. 1000 வருட அரசாட்சியிலும் மறக்கப் போவதில்லை. அவன் வாக்கை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆபிரகாமின் வாழ்க்கை வாக்குத்தத்தத்தின் மொத்த வடிவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நமக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறார்? இவனுக்கு கொடுத்ததை சந்ததியாக அவன் சந்ததி அவரை விட்டு விலகினால் கூட அவர் மறவாதபடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தாவீது ஒரு ராஜா.
தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தாலும் பேதுரு தன் முதல் பிரசங்கத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே எழும்பி நின்று அவனை ராஜாவாக சொல்லவில்லை, அவனை தீர்க்கதரிசியாக சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். என்று தாவீது தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரே, முன் அறிவித்திருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதும் அப்படி ஆவியினாலே சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தாவீதும் வாக்குத்தத்தங்களை பெற்றவன். ஆனால் ஆண்டவர் தாவீதை சற்று வித்தியாசமாக காண்பிக்கிறார். அவன் தீர்க்க தரிசன கிருபை பெற்றவன். 22ஆம் சங்கீதத்திலே கொல்கதாவில் தொங்கப்படும் இயேசுவை தீர்க்க தரிசன கண்களால் பார்க்கிறார். மேய்ப்பராக 23ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவாக தம் சபையை அழைத்து கொண்டு வாரங்களிலே தேவராஜ்யத்தில் செல்கிற ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கர்த்தரை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் விசுவாச வாக்குத்தத்தத்திற்கு அடையாளம் என்றால் தாவீது தீர்க்க தரிசனங்களுக்கு அடையாளமாயிருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண போற. ஆண்டவரே, என்னை குறித்து, எங்கள் சபையை குறித்து, எங்கள் ஸ்தாபனத்தை குறித்து நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும், நீர் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும்படி எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக கர்த்தாவே. ஒரு வாக்குத்தத்தம் கூட நிறைவேறாமற் போகக்கூடாது. ஒரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமற் போகக்கூடாது. அதை பெற்று பல நாளா ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமை ஊழியரே, அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு என்று அது நிலை நிறைவேறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான சக ஊழியரே, இந்த ராத்திரியிலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதின் காரணம் சிலுவையில் உயிரை கொடுக்க மட்டுமல்ல, சகல வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுவதற்காக. அவருடைய வாழ்நாளில் அது நிறைவேற முடியாது. அவருக்கு பின் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அவருடைய வருகை வரை இருக்கும் சபையின் மூலமாக நிறைவேற, என்னில் நிறைவேற்றும், எங்களுக்காக நிறைவேற செய்யும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லவில்லையா, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆம் என்றும் அல்ல என்றும் அல்ல, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்களும் அதை சொல்கிறோம். எல்லா வாக்குத்தத்தமும், எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் ஆண்டவரே, அதை ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென் என்று நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே நடக்க எங்களை அர்ப்பணிக்கும். இந்த முகாமை விட்டு போன பின்பு ஒவ்வொரு ஊழியத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சபையிலும் இதுவரை நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் நிறைவேற செய்வாராக. தீர்க்க தரிசனங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். இவைகளை ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் செய்ய விரும்புகிற 3 முக்கிய வேலைகளை கர்த்தர் இந்த முதல் அதிகாரத்தில் நினைப்பூட்டுகிறார். 3 kinds of the works of Jesus. இவர் மூலமாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபையிலே நம்மை கொண்டும் செய்ய இருக்கிற அவருடைய வேலை, அதை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். 6வது வசனம். மன்னிக்கவும். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பெயர்களை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் எத்தனையோ ராஜாக்களின் பெயர் இருக்கிறது. ஆனால் இந்த பட்டிய வேத பக்கத்தை பார்த்தால் ஒரே ஒருவனுக்குத்தான் ராஜா என்கிற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம். சாலமோன் இருக்கிறானுங்க, ரெகோபியாம் இருக்கிறார், எசேக்கியா இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் ராஜா என்கிற பெயர் தாவீதுக்கு மட்டும்தான் கொடுக்கிறது. ஆமென். என் இயேசு என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கலாம், எத்தனையோ சபைகளும் இருக்கலாம், எத்தனையோ ஊழியர்களும் இருக்கலாம். ஊழியர்கள் ஒரு ஊழியர், ஸ்தாபனத்தில் ஒரு ஸ்தாபனம் என்று இருக்க அல்ல கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், எங்களை நிகரற்ற ஆளாக மாற்ற. எங்கள் சபை ஆண்டவரே நிகரற்ற சபையா இருக்க, எங்கள் ஸ்தாபனம் நிகரற்ற ஸ்தாபனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீரார்.
இந்த தாவீதை மட்டும் ராஜா என்று சொல்ல காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனை தெரிந்து கொண்ட தேவன் அவன் வாழ்க்கையை கர்த்தர் அவனை ஆராய்ந்து பார்த்து அவனுடைய ஆர்வங்கள், அவன் வாழ்க்கையில குறைகள் இருந்தது, ஆனால் ஆர்வங்கள், தீர்மானங்கள், அர்ப்பணங்கள் அத்தனையும் பார்த்து அவனோடு நித்திய உடன்படிக்கை செய்ய தீர்மானித்தார். அல்லேலூயா. அவனுடைய சிங்காசனத்தை தம்முடைய சிங்காசனமாக மாற்ற நினைத்தார். அவன் கட்டின அந்த பட்டணம் தேவனுடைய நகரமாக நிலைத்து நிற்க, அங்கீகரிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். அவனுடைய சிங்காசனத்திலே அவருடைய குமாரர் 1000 வருட அரசாட்சியில வந்து உட்கார கர்த்தர் அவனை அவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, நீர் செய்ய விரும்புகிற முதலாவது வேலை நிகரற்ற வேலை. Hallelujah. Amen. The unique word of God. கர்த்தாவே, இன்றைக்கு என்னை தனியாக குடும்பமாக நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, ஏதோ ஊழியத்தை செய்து விட்டு போகாமல் நிகரற்ற ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடியிலும் நிருபங்களிலும் எத்தனையோ சபைகளை காண்கிறோம். அவையெல்லாம் ஆண்டவரை ஆராதித்த சபைகள், கர்த்தரை சேவித்த சபைகள். ஆனால் அவைகளிலே சில சபைகளை நிகரற்ற சபைகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தெசலோனிக்கே சபை, அவர்கள் கேட்ட வார்த்தையை விட அவருடைய வாழ்க்கையின் சாட்சி எல்லா சபையை விட பிரகாசிக்க கர்த்தர் அவர்களை தனித்தன்மையாய் வைத்தார். பெரோயா சபையினர் நற்குணசாலிகளாய் இருக்க தனித்தன்மை கொடுத்தார். பிலிப்பிய சபை நல்ல மிஷனரி சபையா இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, நாங்களே அதை குறிக்க விரும்பல, ஆனால் நீர் எங்கள் சபைக்கு, எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு தனித்தன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வீராக. 7 சபைகளுக்கு செய்தியை சொல்கிறார், ஆனால் ஒரு சபையை தான் மனமும் வந்து பாராட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்ல, கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கவில்லை, உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், திறந்த மனதோடு, நிறைந்த மனதோடு என் ஆண்டவர் சபையை பாராட்டுகிறார். அல்லேல், கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, சபைகளில் ஒன்றாக அல்ல, நன்னிகரற்ற சபையாக எங்களை மாற்றுவீராக. ஊழியர்களில் ஒருவராய் அல்ல, நிகரற்ற ஒரு ஊழியராக நீர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ராஜாவின் வரிசையிலே தாவீதை முதலாவது காண்கிறோம். அந்த லிஸ்ட் எங்க போய் முடியுது? நீங்களே பார்த்து சொல்லுங்க. அந்த லிஸ்ட் எங்க போய் முடியுது? 16ஆம் வசனத்திலே கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா இயேசு கிறிஸ்து, இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீதே, நீ பெரிய ராஜா, உனக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா? எல்லா ராஜாக்களையும் உன்னை வைத்துத்தான் கர்த்தர் அளந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இவனை போல இருந்தானா, இவனை போல இல்லையா என்று இவனை வைத்துத்தான் அளந்தார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் எங்கள் சபையையும் ஆண்டவரே பிறருக்கு முன்மாதிரியா இருக்க கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் பயன்படும் அளவுகோலா இருக்க நீர் எங்களை மாற்றுவீராக, பயன்படுத்துவீராக என்று கெஞ்ச கர்த்தர் உதவி செய்வாரா. தாவீதை, உன்னை எவ்வளவு பெரியவராய் வைத்தாலும் மறந்து விடாதே, இந்த லிஸ்ட் வேற எந்த டைரக்ஷன்லையும் போகக்கூடாது, கிறிஸ்துவை நோக்கித்தான் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் பட்டியலை எழுதுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நான் சொல்வது சரி என்றால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களை எவ்வளவு பெரிய, எவ்வளவு தன்னிகரற்ற யூனிக்காக நீங்க மாற்றினாலும் சரி, எங்க யூனிக்னஸ் இயேசுவுக்கு நேராக ஆட்களை நடத்த வேண்டும். எங்கள் ஊழியம் இயேசுவை வெளிப்படுத்துவதாக காண வேண்டும். வேறு எங்க போகணும், அங்க முடிஞ்சிடணும், அதற்கு அப்புறம் ஒன்று இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லே, எங்கள் லெக்குவே கர்த்தாவே, எங்கள் சபையினுடைய வாழ்க்கை உம்மை போல ஆவதற்கு, அங்கு முடிய, அங்கு முற்று பெற கர்த்தர் நிகரற்ற ஒரு கிருபையை எங்களிலே தருவீராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எல்லாம் பெற்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? நிகரற்றவனாக கர்த்தர் ஆக்குகிறார், நிகரற்ற சபையாக ஆக்குகிறார். இந்த லிஸ்ட்ல சில பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு யூதாவை மட்டுமா பெற்றான்? ஆண்டவர் என்ன எழுதி விட்டுருந்தா பாஸ்டர் ஐயா, நான் என்ன எழுதிப்பேன் தெரியுமா? யாக்கோபு வீட்டில் இருந்த நல்ல ஆள் பேரை சொல்லி யோசேப்பை பெற்றான் என்று எழுதியிருப்பேன். நல்ல சாட்சி இருந்ததுல முத்தா இருந்தானே அவன் பேர் எழுதியிருப்பேன். ஆனா அயோக்கியத்தனம் பண்ணி தன் மருமகளோடு அநியாயமாய் நடந்தானே அவன் பேர் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகடா. ஆமென். அவன் பேர் எழுதி வச்சிருக்கிறார். அவன் தகுதி உள்ளவனே அல்ல, அவன் பேர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து வச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகடா. ஆமென். அல்லேலூயா. தாவீதின் வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஆனால் அவனை விட்டு விட்டு தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அபாத்திரமாயிருந்த எத்தனை பேர் இருந்தார்கள்? அவர்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்வது, நிகரற்றவனாக ஒரு ஆளை ஆக்குவது அந்த ஆளின் தகுதியை பொறுத்து அல்ல, என்னுடைய கிருபையை பொறுத்து, என்னுடைய கிருபையை பொறுத்து. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அதற்கேற்ற கிருபை இந்த ராத்திரி வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே பாத்திரங்களிலே நிரம்படி செய்வீராக. எங்கள் சாதனை அல்ல ஆண்டவரே, எங்கள் செயல்கள் அல்ல, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. யூதாவை தெரிந்து கொண்டால் கர்த்தருடைய கிருபை. தாவீது கேள்வி பாருங்க, எப்படிப்பா அவனுக்கு கிடைச்ச? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்களிலும் எங்கள் மூலமாக நீர் நிறைவேற்றுவதற்கு, நிகரற்றதை செய்வதற்கு ஒரு கிருபை இந்த நேரத்தில் ஊற்றுங்கப்பா. கிருபை இந்த நேரத்தில் ஊற்றுங்கப்பா. ஒரு கிருபை எங்கள் நேரிலே நீர் ஊற்றும்படி நாங்கள் மன்றாடி கேட்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 1:5 உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய கிருபையின் மகிழ்ச்சிக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி. அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து அதன் மூலம் அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய மகிமைக்கு நாம் புகழ்ச்சியாயிருக்க. கொஞ்சம் யோசித்தால் நாம் உட்கார முடியாது. எழும்பி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவருக்கு இருக்கிற மிகப்பெரியது அவருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒருவருக்கும் இல்லாதது அவருடைய மகிமை. அந்த மகிமைக்கே மகிமையாயிருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரிந்தால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஓவியம் வரைபவர் எத்தனை பேர் இருக்கலாம், எத்தனையோ படத்தை அவர் வரைஞ்சிருக்கலாம். ஆனா 1-2 தான் மாஸ்டர் பீஸா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாக செய்ய வேண்டிய வேலை படம் வரைவதல்ல, உமக்கு மாஸ்டர் பீஸ் வரக்கூடிய நிகரற்றதாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக, கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. அல்லேலூயா. மத்தேயு 1:2 வாசிக்க கேட்கிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். ஆபிரகாமின் பெயரை முதலில் வைக்கிறார். ஆபிரகாமே, உனக்கு முன்னால், நீ இந்த ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னால் தேவனோடு நடந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. தேவன் பயன்படுத்தினவர்கள் உண்டு. உண்டா இல்லையா? ஏனோக்கு இருந்தான், கர்த்தரோடு நடந்தான். மெத்துசலாவை காண்கிறோம், நோவாவை காண்கிறோம். அவர்கள் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள். ஆண்டவர் நினைத்தால் அங்கிருந்து ஆரம்பித்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை. எங்கோ இருந்தவன், அவன் யார் என்று தெரியாது. நோவா, மெத்துசலா இவரெல்லாம் இருக்கும்போது இவர் எந்த ஊர்ல இருந்தாரு, இவர் பேக்ரவுண்ட் என்ன, கைகளால் வணையப்பட்டவைகளை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒருவன், எங்கோ இருந்தவனை கர்த்தர் கண்டுபிடித்து முதலில் கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. அது என்னது தெரியுமா? இரண்டாவது ஆண்டவர் செய்ய விரும்புவது நம்ப முடியாத கிரியை கர்த்தர் நம்மிலும் நம் சபைகளிலும் செய்ய விரும்புகிறார்.
நிகரற்றதை செய்வதை போல சொன்னாலும் விவரித்தாலும் நம்ப முடியாத கிரியைகளை என் சபையிலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே செய்யும் ஆண்டவரே என்று சொல்கிற எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே do unbelievable things, oh God, unbelievable. ஆண்டவர் சகரி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னார், விவரித்தாலும் நம்ப கூடாத காரியத்தை உங்கள் நடுவிலே செய்வேன் என்று சொன்னவர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக நீ செய்வது. அல்லேலூயா, ஹalleluya, ஆமென். எங்கோ இருந்தவன் அறிமுகம் இல்லாதவனை பட்டியலிலே முதலாவது கொண்டு வைக்கிறார். ஹalleluya, ஆமென். கர்த்தர் சொன்ன நம்ம இருக்கிற ஊரு இந்த தேசத்திலே மிக முக்கியமான ஊரா இல்லாமல் இருக்கலாம், பட்டணங்கள் தலைநகரங்கள் பெயர் பெற்றிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களையும் அந்த சபையும் அங்கு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அறிமுகம் இல்லாத ஒன்றை உச்சத்தில் யாவரும் அறியும் ஒன்றாக நிறுத்த அவருடைய செயலினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே மாற்றமடைந்து நம்ப முடியாத நிலையில் வருவதற்காக கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். விசுவாசிக்க விரும்பினால் கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசு உயிரோடு இருந்தபோது இந்த யாக்கோபு அவர் பின்னால் போனதில்லை, இந்த யாக்கோபு அவருக்கு பின்னால் சீஷனாக வரவில்லை. ஆனால் என் தேவன் அவன் போன பின்பு அந்த ஆளை தூக்கி எருசலேமிலே சபைக்கு தலைவனாக வைக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஊழியங்களில் இதை பார்க்க உதவி செய்வீராக. மறைந்திருப்பவர்களை தேவ கிருபையால் உயர்த்தி நம்ப முடியாததை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறார். லிஸ்ட் முடியும் போது யார் பேர்ல முடியுது? இயேசுதான். மனுஷனை சொல்லுங்க, யோசேப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட. ஆபிரகாமில் துவங்கி யோசேப்பில் முடிகிறது. அன்று இருந்த காலத்திலே அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவனும் இல்லை. மிகப்பெரிய பணக்காரர்களிலே ஆரம்பித்து அடிமட்ட ஏழையிலே போய் லிஸ்டை முடிக்கிறார். ஆனா லிஸ்ட் முடிக்கல, அங்கதான் லிஸ்டை ஆரம்பிக்கிறார். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரமாவது என்று கர்த்தர் ஆரம்பிப்பதை காண்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ப முடியாததை செய்வார். என்ன நம்ப முடியாதது? திறமை உள்ளவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள், அல்லேலூயா, ஆமென், தொடர்பு நிறைய உள்ளவர்கள், அவர்கள் மூலமாகத்தான் செய்ய அவசியம் இல்லை. என் கர்த்தர் ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு அவர் செய்ய உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏற்கனவே உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தாளந்துகளை என் தேவன் பயன்படுத்தினால் அந்த மனிதர் அங்கீகரிக்கப்படுவார்கள், தாளந்துகள் பாராட்டப்படும். ஒன்றுமே இல்லாதவரை வைத்து என் தேவன் அவர்களை விட வல்லமையாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார் என்றால், தேசத்திலே மாற்றம் தருவார் என்றால், அந்த நபர் அல்ல, அவர்களுக்கு உள்ளே இருந்து கிரியை செய்கிற தேவன் வெளிப்பட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தாவீதின் கையிலும் ஒரு பட்டயத்தை கொடுத்து வீழ்த்த சொல்லி இருக்கலாம், இல்லை, ஒரு கூழாங்கலினாலே வீழ்த்த சொன்னார். ஆமென். எனக்கு மற்றவர்களை போல பெரிய சபை இல்லை, எங்க சபையில கொயர் இல்லை, வாத்திய கருவி இல்லை, வசதி இல்லை, சொந்த இடம் இல்லை என்று அவர் கவலைப்பட தேவையில்லை. இயேசுவின் மூலமாய் என் தேவன் செய்ய இருக்கும் இரண்டாவது வேலை, நம்ப முடியாத வேலையை கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். Praise the Lord, hallelujah. இந்த வேதத்திலே அவனுக்கு ஒரே ஒரு அதிகாரம் எழுத கொடுத்தார், யூதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு கொடுத்த வெளிப்படுத்தல் 60 அதிகாரங்கள் 30 அதிகாரங்கள் பெற்ற பல தீர்க்கதரிசிகளுக்கு இல்லாததை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். எப்படி நம்ப வைப்பார்? நம்மில் ஒன்றும் இல்லாத இருக்கும் போது நம் மூலமாக இருப்பவர்கள் செய்வதை விட மிகுதியானதை செய்ய கர்த்தர் செய்வார். எப்படி நம்ப வைப்பார்? அல்லேலூயா, ஆமென். நாம் அல்ல, நம்மிலிருந்து வெளிப்படும் தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் பிரகாசிப்பதன் மூலம் கர்த்தர் அதை செய்ய வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். ஒரே ஒரு 5 அதிகாரங்கள் இருந்து
மிகால் 6:7. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்குத்தான் இயேசு எந்த ஊரிலே பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனத்தை மீகாவுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நம்ப முடியாது, இவர் படிச்சிருக்கிற டாக்டரேட் படிச்சிருக்கிறாரு, இவர் அதுக்கு மேல படிச்சிருக்கிறாரு, அதனால அறிவு அப்படி இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதிருந்தும் உம்மிடத்திலிருந்து வருகிற ஞானத்தினால், உம்மிடத்திலிருந்து வருகிற கிருபையினால், உம்மிடத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தினால் நம்ப முடியாத ஆண்டவரே பிரசங்கங்கள், நம்ப முடியாத கிருபைகள், நம்ப முடியாத கிரியைகளை செய்ய கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ப முடியாது. இன்னொன்றை சொல்கிறேன். 1ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும், 12-16 வரைக்கும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் இருந்த ராஜாக்களின் பெயர் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு என்ன நம்ப முடியல தெரியுமா? இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். சொந்த ஊர், சொந்த நாடு, சொந்த ஜனங்களை விட்டு எங்கேயோ அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆமென். அந்த இடத்திலும் இந்த வம்ச வரலாறு அற்று போகாமல் இவர்களை பாதுகாக்க என் கர்த்தரால் முடிந்தது. அடிமைகளாக விலங்கிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். எல்லாம் எதிர்ப்பான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை ஒன்றுமில்லை. சட்டங்கள் எதிர்ப்பு, சமுதாயம் எதிர்ப்பு, எல்லாருமே எதிர்ப்பு. எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் குறித்த அந்த வம்சத்தை ஆண்டவர் பாதுகாக்க, நம்ப முடியாத அளவு பாதுகாக்க என் தேவன் வல்லமை உள்ளவர். இன்றும் அதை செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை விரோதங்கள் வந்தாலும், எத்தனை சட்டங்கள் எதிராக வந்தாலும், எத்தனை கூட்டங்கள் எதிராக எழுப்பினாலும், தாம் தெரிந்து கொண்ட அந்த சின்ன சபையை, அந்த ஊரில் இருக்கிற சபையை தேவன் அழியாமல் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எப்படி நடந்தது? உங்களுக்கு மேலே ஆள் இருக்கிறார்களா? இல்லை, எல்லாருக்கும் மேல் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இத்தனை பேரையும் காப்பாற்றினாரு. இந்த ராஜா பேரை நமக்கு தெரிய மாட்டேங்குது சிலருக்கு. இவர்கள் பேரெல்லாம் எப்படி அவர்களை உயிரோடு வைத்தார்? விரோதியானவன் அவர்களை அழித்திருக்க வேண்டுமே. அந்த ராஜ குலத்தில் இருக்கிற எல்லாரையும் அழித்திருக்க வேண்டுமே. என் கர்த்தர் அனுமதியாமல் எதுவும் நடக்காது. ஆண்டவருக்கு தெரியும், அவர்களில் ஒரு சந்ததி அழிந்தால் மேசியா வர முடியாது. அந்த சந்ததியில் மேசியா வர முடியாது. ஆகவே இத்தனை பேரையும் சவால், எதிர்ப்பு, சிறைச்சாலை மத்தியிலே கர்த்தர் உயிர் போகாமல் அடுத்த சந்ததியை பெற்றெடுக்க வைத்ததற்கு ஒரே ஒரு காரணம், இயேசு வெளிப்பட வேண்டும். இயேசு வெளிப்பட வேண்டும். பாடினோம் பாடலை இயேசுவை குறித்து, இயேசுவின் நாமத்தை குறித்து. ஆண்டவரே நம்ப முடியாத ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு ஒன்று இல்லை அவங்களுக்கு. பணம் இல்லை, வசதி இல்லை, அடி உதை வியாதி, இதெல்லாவற்றும் மத்தியிலும் எப்படி அவர்கள் சந்தோஷமாக பாடுகிற காரணம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை முன்வைத்து தேவன் அவர்களை காக்கிறார். அல்லேலூயா. எங்கள் ஸ்தாபனத்தை ஆண்டவரே நீர் வளர்ந்து செல்ல செய்வீராக. இயேசுவின் நிமித்தம் இயேசு வெளிப்படுவதற்கு நாங்கள் ஒரு வாய்க்காலாய் இருக்க கர்த்தர் அதை செய்வீராக. 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். அல்லேலூயா. செருபாபேல். அல்லேலூயா. ஆமென். எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர் இதை? நம்ப முடியாததை செய்கிற தேவன். நம்ப முடியாததை செய்கிற தேவன். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் இந்த எகோனியா என்கிற ராஜாவை குறித்து சொல்கிறார். அவன் ஒரு காலத்திலே எனக்கு முத்திரை மோதிரம் போல் இருந்தான், ஆனால் நான் அவனை கழற்றி எறிந்து போடுவேன் என்றார். முத்திரை மோதிரமாய் இருந்தவன் கழற்றி எறியப்பட்டான். ஆனால் அதே வசனத்திலே செருபாபேல் என்று ஒருவனை குறித்து சொல்கிறார். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தில் கடைசி வசனத்தில் கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்கிறார், செருபாபேலே நான் உன்னை என் முத்திரை மோதிரமாக ஆக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லவே நம்ப முடியாது என்ன? அவருடைய ஜனங்கள்
அவருடைய சபை கவலையினத்தினாலே ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எவைகளை எல்லாம் இழந்தார்களோ அத்தனையும் இயேசு கிறிஸ்து மூலமாக திரும்ப பெற்று செயல்படுத்துவதற்கு, மகிமையாய் வைத்துக் கொள்வதற்கு நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவரை நம்ப முடியல கர்த்தாவே. தொலைஞ்சதுன்னா தொலைஞ்சதுதான், போனதுன்னா போனதுதான். இல்ல ஆண்டவரே, இழந்த கிருபை, இழந்த தரிசனம், இழந்த வல்லமை, இழந்த அபிஷேகம், இழந்த தேவ வைராக்கியம், இழந்த அர்ப்பணம் அத்தனையும் ஆண்டவரே திரும்ப தர நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இவர்களுக்கா இவ்வளவு மோசமாய் இருக்கிறார்களே, இவர்களுக்கா என்று உலகம் நினைக்கும். ஆண்டவர் சொல்வார், ஆம், அதுதான் நம்ப முடியாதது. கரங்களை உயர்த்தி என் சபையிலே ஆண்டவரே வந்து வராமல் பின்வாங்கி போறவர்கள், விசுவாசத்தில் இருந்து விலகி போறவர்கள், ஆண்டவரே ஊழியத்திற்கு வந்து பின்வாங்கி போறவர்கள், கிருபையிலே குறைந்து போனவர்கள், ஆண்டவரே வைராக்கியத்திலே குறைந்து போனவர்கள், நாங்கள் திரும்பி செல்லும் போது இழந்தவைகள் எல்லாம் இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு திரும்ப வந்திருப்பதை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன தேவ சாயலை இயேசு கிறிஸ்து மூலமாக திரும்ப பெற்று தந்தவர். முதல் மனிதன் இழந்த தெய்வீக அதிகாரத்தை இயேசுவின் மூலமாய் திரும்ப பெற்று தந்தவர். நம்ப முடியாததை செய்வீராக ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அதிகாரம் படைத்தவர்கள், தேசத்திலே ஆளுகிறவர்கள் சொன்னாலும் நடக்காத ஒன்று, தேவ அபிஷேகத்தை பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை முழங்காலில் ஜெபிக்கும் போது நடக்க என் கர்த்தர் செய்கிறார் என்றால் நம்ப முடியாதது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்கே ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, இன்னொரு நம்ப முடியாத காரியத்தை இயேசுவின் மூலமாக செய்வீர், எங்களை கொண்டு செய்வீர். எங்களிலும் நடக்கும், எங்களை கொண்டு நடக்கும். அது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே நாங்கள் எந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறோமோ, யார் ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்கு வருகிறார்களோ, இது நடக்கணும் ஆண்டவரே. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பி கண்கள் காண நீர் செய்யணும். எத்தனை பெரிய சொதியை வைத்து அவர்களை அழித்திருந்தாலும், அவர்களை இல்லாமற் போக செய்திருந்தாலும், ஆண்டவரே, மோவாபிய ஸ்திரீயை இஸ்ரவேலின் பெண்ணாக மாற்றி சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின ஒரு கர்த்தர் இருக்கிற. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, மூட பழக்கத்தினால், ஆண்டவரே கர்த்தாவே, குருட்டாட்டத்தினால் இந்த தேசத்தின் மேல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிற சேவிக்கிற திருச்சபையின் மூலம் ஆண்டவரே அகற்றப்படுவதற்கு ஹல்லேலூயா நம்ப முடியாததை நீர் செய்வீராக. ஆண்டவர், நம்முடைய சபைகள் எந்த சபையானாலும் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை சேவிக்கிற சபைகள் இருக்கிற ஏரியாக்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற பீடைகள், சாபங்கள் அகன்று போய் ஆசீர்வாதம் வரத்தக்கதாக கர்த்தாவே, அதற்கென்று எங்களை கொண்டு கிரியை செய்ய ஒரு கர்த்தர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலுவை சாபத்தின் சின்னம். இயேசு அதில் ஏறினதினாலே சாபம் மன்னிக்கப்பட்டு நீக்கப்படுவதற்கு சிலுவையை மாற்றினவர் அந்த நாயகர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஸ்தாபனத்திலும் அது நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு 1:16, Matthew 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஆண்டவர் செய்கிற 3வது காரியம், நிகரற்றதை செய்வார், நம்ப முடியாததை செய்வார். 3வது அவர் செய்வது, நானே இந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு யோசேப்புடைய மனைவியாகிய யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பிறந்தார். ஆமென். வழக்கமா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்க? புருஷன் பேரை சொல்லிதான், ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், ஈசாக்கின் மனைவியாகிய, அதான் வழக்கம், அப்படிதான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க ஆண்டவர் யோசேப்பை மரியாதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்றார்.
மரியாளின் புருஷனாகிய யோசேப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயாவது இந்த வழக்கம் உண்டா? எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? இந்திரா காந்தியின் புருஷனான அப்படி சொல்லுவாங்க. அவள் பிரபல்யமான ஆளாக இருந்தால், அவள் மிக மேன்மைக்குரிய ஆளாக இருந்தால் சொல்வார்கள். இதுவரைக்கும் இந்த அம்மாவின் பெயர் யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் அவள் பெயரை வைத்து அவள் புருஷனை அறிமுகம் செய்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, இது 2வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், 16வது வசனத்தின் முதல் பகுதி வரைக்கும் ஒரு குடும்பத்தில் பிள்ளை பிறந்த போது என்ன வார்த்தை போட்டிருக்கு? பெற்றான் பெற்றான் பெற்றான். இங்க வந்த உடனே பெற்றான் இல்ல, பிறந்தார். ஆண்டவர் வழக்கத்தையே மாற்றினார். பிரசவித்தது மனைவிதான், ஆனால் ஐயா பேரை தான் போட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றவள் அவள், ஆனால் அவன் பெற்றது போல் போட்டிருக்கிறது. என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை சொல்கிறேன். அவர் செய்கிற மிக முக்கியமான வேலை, ஆண்டவர் பாரம்பரியத்தை, வழக்கத்தை, பழக்கத்தை மாற்றி அமைப்பதற்கு தேவையான மகத்துவமான செயலை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. காலம் தொட்டு பாஸ்டர் சொன்னார்களே, பாரம்பரியம் பாரம்பரியமாய் பிடித்து வைத்துக் கொண்டு வளர்ச்சிக்கு தடையாயிருப்பவர்களே, என் இயேசு தம்முடைய கிரியையின் மூலமாய், சபைகளின் மூலமாய் மாற்றி அமைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பெற்றார் என்பதற்கும் உங்களை கேட்கிறேன், பெற்றார் என்பதற்கும் பிறந்தார் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? பிறந்தது பரிசுத்த ஆவியின் கிரியையினாலே, பெற்றது மனுஷ சித்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு மூலமாய் நீர் செய்ய இருக்கிற வேலை என்ன தெரியுமா? நாங்களே பிளான் பண்ணி திட்டம் போட்டு மாற்றி அமைப்பது அல்ல. நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாதபடி பரிசுத்த ஆவியானவரின் கிரியை குடும்பங்களிலே, சபைகளிலே, ஸ்தாபனங்களிலே கர்த்தர் இறங்க பண்ணும்போது ஆண்டவர் பாரம்பரியங்கள் மாறுபடி செய்வார். நாம் நினைச்சிருப்போம் 2 பாட்டு பாடி எளிமையில ஸ்தோத்திரம் பண்ணி பிறகு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் எல்லாரும், ஆண்டவரோ முதல் பாட்டு கூட பாடாமல் தம்முடைய ஆவியினால் எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய எங்கள் வழக்கங்களை மாற்றி அமைப்பீராக கர்த்தாவே. ஆல்டர்கால் கொடுத்த பின்புதான் கை உயர்த்துவார்கள். முன்னால் அழைத்து ஜெபிக்கலாம் என்பது நம்முடைய பழக்கம். என் ஆண்டவர் அப்படி இல்லை. முதல் பாடல் பாடும் போது அந்த வாசலில் நுழைகிறாள். அங்கேயே மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வழக்கங்களை மாற்றி அமைக்க. My God wants to do something unusual. ஒவ்வொரு முறை ஆலயத்தில் மேடை நிற்கும் போதும் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்துக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கிறேன், பிரசங்கமும் பண்ணியிருக்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ஆனாலும் நீர் அனைத்தையும் மாற்றி அமைக்க உமக்கு 7 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, 7 முடிச்ச பிறகு வாங்க. இல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்லக்கூட அவசியம் இல்லை. நீங்க பேசினா போதும், நீங்க கிரியை செய்தால் போதும். பாடலிலேயே ஆட்கள் ஆவியினால் நிறைய, பாடலிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்த, வியாதிகள் குணமாக, எங்கள் சபை ஆராதனைகள் வழக்கமாய் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக மாற்றுவீராக. அது நிறைவேறட்டும், அது நிறைவேறட்டும், அது நிறைவேறட்டும் கர்த்தாவே. எத்தனையோ தேசங்களிலே நடப்பதாக சொல்கிறார்கள். ஒரு நாள் அல்ல, மாதக்கணக்கு, வருஷக்கணக்கிலே நிறுத்த முடியாமல் கூட்டங்கள் போவதாக சொல்கிறார்கள். அங்கு நிறைவேறினது எங்கள் தேசத்திலும் நிறைவேற செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் செட் பண்ணி, ஆண்டவரே, பெரிய ஆண்டவரை விருந்து ஆயத்தம் பண்ணி இருப்போம். இதுக்கு பிறகு போது அதெல்லாம் மாற்றி கர்த்தருடைய பாதத்தில் தேசத்திற்காக விழுந்து அழுது 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 ராப்பகலாய் கதறுகிற வழக்கத்திற்கு மாறான ஒன்று இயேசுவினால் நடைபெற கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. முதல் அற்புதத்திலே கர்த்தர் செய்து காண்பித்தார். முந்திலே ருசி மிகுந்ததை கொடுத்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். என் ஆண்டவரோ அந்த வழக்கத்தையே மாற்றி காண்பித்தார்.
ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழக்கத்திற்கல்ல அப்பால் தேவன் கிரியை செய்ய விரும்பினால் உம்முடைய நடத்துதலுக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் சகாயம் பண்ணுவீராக. ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த கிரியை செய்ய வரும்போது ஆண்டவர் ஆவியினால் தான் அதை செய்கிறார். மனிதன் எதையும் செய்வதற்கில்லை, ஆவியினால் தான் அதை செய்கிறார். ஆவியினால் செய்ய வரும்போதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை வைத்து யோசேப்பையும் மரியாளையும் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணி அதற்கு பின்னால் தொடங்குகிறார். குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செயல்களை செய்கிற தேவனே, இந்த செயல்களை போதகராக ஒரு ஆளாக இல்லை, நீர் குடும்பமாக எடுத்து பயன்படுத்தி செய்ய விரும்புகிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 5 குடும்பங்கள் இந்த பட்டியலில் இருக்கிறது. அதில் 2 முறைகேடானது, 3 முறையான குடும்பங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராகாப் பண்ணின குடும்பம், ரூத் போவாஸ் குடும்ப உறவு, அதற்கடுத்தாற் போல் யோசேப்பு மரியாள். இந்த 3 நல்ல குடும்பங்களை இந்த பட்டியலில் வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாரம்பரியத்தை மாற்றி அமைக்கும் போது திருமணம் ஆவதற்கு முன்னே அற்புதமாக ஆவியினால் நிறைந்து மாற்றி காண்பித்த தேவன் ஒரு குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. இந்த குடும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னால அந்த குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? கடிகாரம் 16 நிமிஷம் தான் கொடுத்துருக்கு. கர்த்தருக்கு நான் முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இந்த 3 வகை வேலை செய்யும் போது எங்கள் குடும்பத்தையும் உட்படுத்தி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கு? ராகாப்புக்கும் சல்மோனுக்கும் எங்க யார் இணைச்சு வச்சா? அந்த சல்மோன் யாரு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்திலே ஒன்றை கர்த்தர் கோடிட்டு காண்பிக்கிறார். அந்த ராகாபின் இடத்தில் என்னது? ராகாபின் இடத்தில் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்த மாற்றம் தர விரும்புகிற முதல் குடும்பம். அவள் வாழ்க்கை முறைகேடான வாழ்க்கை. அவள் வாழ்க்கையை தன்னை விற்று வாழ்ந்தாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் ஒரு பையன் பிறக்கிறான். மணியா இருக்கிறான். மணியா இருக்கிறான். அவன் காலடியிலே ஒரு பெண் வந்து படுக்க நினைக்கிறாள். தொடக்கூட மனதில்லாதவனாக அவன் நிகழ்ந்த he was gem of a person. ஹல்லேலூயா. கரத்தை வைத்து சொல்லணும், ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன் கர்த்தாவே. நானும் என் மனைவி ஏகப்பட்ட ஊழியம் செய்கிறோம். ஆனா எங்கள் பிள்ளைகள் எங்களை விட கண்ணிய புருஷர்களாக, சுபாவத்தில் ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஆண்டவரே நெறிகிட்டு போகாதபடிக்கு சுத்தவான்களாக அவர்களை உருவாக்க கர்த்தாவே பெற்றோராய் எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. பல இடங்களிலே ஊழியர்கள் பிள்ளைகள் மிக தவறான முறையில போய் கொண்டிருக்க நாம் கேள்விப்படுகிறோம். எங்கள் ஸ்தாபனத்தில் அப்படி ஒரு குடும்பம் இருக்கக்கூடாதப்பா. ஒரு ஊழியரின் பிள்ளையும் உம்முடைய எல்லை விட்டு போகக்கூடாது கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்குள்ளா இருக்க, எங்களை விட நல்ல சாட்சி உள்ள மணியா இருக்க கர்த்தர் உதவி செய்வீரா. ஹல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தை அடுத்து சொல்கிறார். போவாஸ் ரூத்தின் இடத்தில். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அந்த குடும்பம் நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்போம். நிறைய ஒன்று சொல்லிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்துக்கு ஒரு மாமியா வந்தா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாமியார் தன் மருமகளுக்கு எதை காண்பிக்காவிட்டாலும் ஜீவனுள்ள தேவனை காண்பித்தாள். அவள் வாழ்க்கை அதற்கு மாதிரியா இருந்தது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லும்படி தன் வாழ்க்கையினால் மருமகளை மாற்றின ஒரு குடும்பத்தை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் கடைசியில பார்த்தா அவன் இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் ரூத் ஆண் பிள்ளை பெற்றாள் என்று வாழ்த்தினார்கள். மன்னிக்கவும், நகோமியா பெற்றது ரூத். ஹல்லேலூயா. இந்த காலத்துல குழந்தை பிறந்துட்டா போதும்,
விளையாடிடுவாங்க வச்சு. மாமியார பக்கத்தில் வர விடுறாங்க. அங்க ஒரு பெண்ணை காண்கிறோம். நான் வளர்த்தால் என்ன, என் மாமியார் வளர்த்தால் என்ன, என் பிள்ளை என்று சொன்னால் என்ன, நகோமியின் பிள்ளை என்று சொன்னால் என்ன, எத்தனை இசைவு, கருத்து இசைவு, இதய ஒற்றுமை. ஆண்டவரே, ஊழியர் குடும்பத்திலே இதை நாங்கள் காண்பிக்க, வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். யோசேப்பு மரியாளை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமீன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே கர்த்தர் செய்த செயல் எங்கள் குடும்பத்திலும் இருக்க செய்வீராக. அல்லேலூயா, ஆமென். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை. ஒரு ஆளால் நம்ப முடியல, அடுத்த ஆளால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ரெண்டு பிரச்சனையும் பிரஸ்பீட்டரை கூப்பிட்டு, சூப்பரண்டை கூப்பிட்டு ஆண்டவர் தீர்க்கல. அவரே நேரடியாக கிரியை செய்து செட்டில் பண்ணி சுவருக்கு வெளியே போகாதபடி பிரச்சனையை என் ஆண்டவர் பரிகரிக்க அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கரத்தை வைத்து சொல்லணும், ஊழியராய் இருக்கிற எங்கள் வீட்டு பிரச்சனை ஆண்டவரே சுவருக்கு வெளியே போக கூடாதப்பா. கர்த்தரே என்னோடு இடைப்படணும், என் பிள்ளையோடு இடைப்படணும். நீ ஆண்டவரே சொப்பனத்திலோ குடும்ப ஜெபத்திலோ எப்படியோ ஈடுபட்டு எல்லாம் உம்முடைய சந்நிதியில் அமைதியாக கர்த்தர் செய்வீராக. அல்லேலூயா சொல்லுவோமா? சிலருக்கு வரமாட்டேங்குது பிரச்சனை, எனக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்பு குடும்ப தலைவர் யோசேப்புக்கு சொல்றார், இயேசு என்று பெயரிடு. ஆண்டவர் மரியாளுக்கு தனியே பார்த்து சொல்கிறார், இயேசு என்று பெயரிடு. ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்கிறீர்கள் குடும்பத்திலே. ஐயாவுக்கு ஒரு வெளிப்படுத்தல், அம்மாவுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இல்லை. ஆண்டவரே, குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு தனி வெளிப்படுத்தல் இல்லை. எல்லாரும் ஒரே சத்தியத்தை, ஒரே வெளிப்படுத்தலை, முன்னுக்கு முரணாக இல்லாத ஒரே உண்மையை கண்டுகொள்ள, பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாரா? 2 பேருக்கு வெவ்வேறு கிஃப்ட். யோசேப்புக்கு கிஃப்ட் என்னது? சொப்பனம் பார்க்கிறது. 4 சொப்பனம் பார்த்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. மரியாளுக்கு அப்படி கிஃப்ட் இல்லை. மரியாளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் நிழலிட்டது. எப்படியா இருந்தாலும், கிஃப்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இரண்டும் ஒரே தேவ திட்டத்தை நிறைவேற்ற இசைந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எனக்கு தான் கிஃப்ட் இருக்குது, நான் சொல்றது நீ செய் என்று அல்ல. இசைந்து கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஆண்டவரே பிசிறு கூட எங்கள் தீர்மானங்களிலே, எங்கள் குடும்ப யோசனைகளிலே வராதபடி இசைந்து இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவதூதன் மரியாளுக்குத்தான் சொன்னார், வெளிப்படுத்தினார், தேவ திட்டத்தை வெளிப்படுத்தினார், நேரடியாக பேசினார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் மனு தம்முடைய குமாரனை பிறக்க செய்ய மரியாள் தான் அவசியம். மரியாள் தான் அவசியம். யோசேப்பு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், தாவீதின் வம்சத்திலே அவருக்கு இடம் கொடுப்பதற்காக. முக்கியமான கன்னி ஸ்திரீயின் வித்து என்கிற பெயர் அழைக்கப்பட கர்த்தர் மரியாளைத்தான் பயன்படுத்தணும். பாஸ்டர்மார கேட்கிறேன், நம்ம விட நம்ம அம்மா அதிக வரமும் கிருபையும் பெற்றிருந்தா உங்களை மதிப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதில் மரியாளை குறித்து சொல்லியிருக்கிறது, எந்த ஒரு இடத்திலும் தனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை சொல்லவே இல்லை, தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தருவீராக. ஊழியர்களாக எங்களை எவ்வளவு வரமுள்ளவர்களாக நீர் மாற்றினாலும் சரி, அதை நாங்கள் பிரசித்தப்படுத்த அல்ல, உம்முடைய திட்டத்திற்குள் மறைந்து இசைந்து குடும்பமாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. செய்தி வருது, ஆனா அதை நான் தியானிக்காம சொல்ல விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த அத்தனை பேரையும் 3ஆக பிரிக்கிறார். 14 14 14 என்று 3ஆக பிரிக்கிறார். ஆமென். முதல் 14 ஆபிரகாம், ராகாப், ரூத் என்ற ஆட்களை காண்கிறோம். இவர்கள் யார்? இவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்தபோது ஆசையாக மாறினது. அந்த ஆசை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள்.
ஹல்லேலூயா. வீடு நாடு அனைத்தையும் விட்டார் ஆபிரகாம், தன் கோத்திரம் குலத்தை விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ராகாப், ரூத், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக எந்த தியாகமும் செய்ய நாங்கள் தயங்கவே மாட்டோம். நேரத்தை ஆண்டவரே எங்களுக்குரிய அனைத்தையும் அதற்காக தியாகம் செய்ய ஒப்படைப்போம் ஆண்டவரே. 14 வருஷத்துல ராஜாக்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ரெகோபியாலே ராஜாக்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது, கிரீடம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆனால் அவர்களே சாலமோன் முதல் ரெகோபியாம் இன்னும் தாண்டி பார்க்கிறோம். அதிகாரம் இருந்தாலும் அழுத்தத்திற்கு சாய்ந்து விட்டார்கள். சாலமோன் அழுத்தத்திற்கு சாய்ந்து விட்டான். ரெகோபியாம் அழுத்தத்திற்கு சாய்ந்து விட்டான். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களை கனப்படுத்தி வைத்திருக்கும் போது எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு இடம் கொடுத்து தவறு செய்யாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்கிறார். கர்த்தருக்காக பணிபுரியும் அதே கரங்கள். எங்கள் நண்பர்கள் சொல்கிறார்கள், எங்கள் சமுதாயம் அழுத்தம் கொடுக்கிறது, எங்கள் சூழ்நிலை அழுத்துகிறது, எங்கள் குடும்பமே அழுத்துகிறது என்பதற்காக அழுத்தத்தின் நிமித்தம் வழி விலகாதபடி காத்துக்கொள்கிறார். 14 அங்கும் ராஜாக்கள் தான். அந்த ஒரு ராஜாவை நமக்கு தெரிய மாட்டேங்குது. எகோனியாங்கிறான், செலத்தியாங்கிறான். அவங்களை எங்க போய் பார்க்க? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர்கள் சிறையிருப்பில் இருந்தவர்கள். சிறையிருப்பில் இருந்தவர்கள். ஒரு கர்த்தர் பயன்படுத்துகிற மேன்மைக்குரிய ஒருவர் சிறையிருப்புக்கு போய்விட்டால் அந்த பேர் அதோடு தெரியாத பேராய் போய்விட கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். யாரும் சொல்ல பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஆண்டவரே நீர் விரும்பாத பழக்கத்திற்கு, நீர் அனுமதியாத காரியத்திற்கு, ஆண்டவரே உமக்கு பிடித்தமில்லை என்று தெரிந்த பின்பும் நான் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகாதபடி காத்துக்கொள்வீராக. நீர் நிகரற்றதை செய்ய இருக்கிறீர். நீர் நம்ப முடியாததை செய்ய இருக்கிறீர். நீர் மனித வழக்கங்களை மாற்றி உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறீர். நானே என்னை அடிமையாக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எல்லாரும் ஏழ்மையிட்டு ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே எங்களுக்கு நிறைவேற வேண்டும், என்னிலே நிறைவேற்றப்பட வேண்டும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும், எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். என் இயேசுவே நீர் எதை செய்ய வந்தீரோ அந்த வேலை ஏதோ ஒரு வேலை செய்கிறனர் அல்ல, நிகரற்ற ஊழியமாக ஆண்டவரே கர்த்தாவே நம்ப முடியாத சாட்சிகள், மாற்றங்கள், கிரியைகளை கொண்டு வருகிற ஊழியமாக எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அல்லேலூயா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே எங்கள் திட்டங்கள், எங்கள் புரோகிராமுக்கு அப்பால் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஆவியானவரின் அருள் மாறி ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரே மாற்றம் அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாருக்கும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஜெபம் செய்த பின்பு அருமை ஊழியர்கள் நடத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எங்கள் ஆண்டவரே புதிய ஏற்பாட்டிலே நீ சொன்ன அந்த வேலை என்னிலே நடைபெறணும், என் மூலமாய் நடைபெறணும். எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சின்ன சபையிலே, எங்கள் பெரிய சபையிலே, எங்கள் ஆண்டவரே ஸ்தாபனத்திலே நடைபெற வேண்டும். ஓ ஜீசஸ், ஜனங்கள் பார்க்கும்போது உம்மை பார்க்கத்தக்கதாக கர்த்தர் செய்யணும் ஆண்டவரே, செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்துமா. எங்கள் அருமை பிதாவே, நீ கிருபையாய் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியருக்காக, ஊழியர் குடும்பத்திற்காக, இந்த அருமை ஸ்தாபனத்திற்காக நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த மாலையில் நீர் அனுப்பின உடைய வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சபையிலும், முழு ஸ்தாபனத்திலும் நீ செய்து மற்றவர்கள் ஆண்டவரே அவர்கள் அளக்கப்பட, அவருடைய ஆவிக்குரிய நிலைமை செயல்பாடுகள் அளக்கப்பட முன்மாதிரியான ஒரு சபையாய், குடும்பமாய், ஸ்தாபனமாய் தேவன் தொடர்ந்து அமைக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே சிறு கிராமத்தில் இருந்து தலை நகரம் வரைக்கும் இருக்கிற சபைகளிலே அற்புதமானதை செய்வீராக, தேசங்களிலே செய்வீராக. நாங்கள் திட்டம் போட வேண்டும், நாங்கள் திட்டமிட வேண்டும். ஆனால் ஆண்டவரே அதையும் நீர் மாற்றி அமைக்க விரும்பினால் அதற்கு முழுவதும் எங்களை அர்ப்பணித்து நீர் ஆட்கொள்ளும்படி Lord you take over என்று நாங்கள் சொல்ல கிருபை தாரும். ஆசீர்வாதமாக்கும், ஆசீர்வாதமாக்கும், ஆசீர்வாதமாக்கும்.